அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு பொண்ணை. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது இப்படி வந்து அம்மாவை திருச்சிங்க, காய்ச்சல் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அப்பா சொல்கிறாரு. அந்த டாக்டர் என்னானாரு, மாத்திரை கொடுக்குறேன் வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, நேராக மாரியாத்தா அம்மன் கோயிலுக்கு வராரு. வந்து பண்டிகை சாட்ட போகிறாங்க. என் குழந்தைக்கு இந்தமாரி நிலமாயிடுச்சு, என் கையிலன்னு இப்போ ஒத்த பைசா கூட இல்லை, எனக்கு இவ்வளோ சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு மாரியாத்தாக்கிட்ட. அப்போ வந்து நீ குழந்தைய வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு வீட்டில் வேப்ப மரம் செடி உடச்சி வீட்டில் சொருவிட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வேப்பந்தலையெல்லாம் அடுக்கி மஞ்சள் தண்ணியில் வெள்ளை துணி நினச்சி அது மேலே அடுக்கி போட்டு குழந்தைய படுக்க வை. யாரும் வந்து பார்க்கக்கூடாது, எதுவும் வீட்டில் தாளிக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அப்புறமேட்டுக்கு குழந்தைக்கு எதுவும் சாப்பாடெல்லாம் எதுவும் தரக்கூடாது. இளநீர், பழம், மோர் இந்தமாரி ஐட்டம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு மாரியத்தை சொல்லுது. அட என்கிட்ட காசு இல்லையே, எப்படி நான் வந்து என் குழந்தைய நான் நல்லா வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு மாரியாத்தாக்கிட்ட சொல்கிறாரு அந்த அப்பா. அப்புறமேட்டுக்கு மாரியத்தை நினச்சி, டெய்லி என் சன்னதிக்கு வா, டெய்லி எல்லாம் இளநீர், மோர், கூழ் எல்லாம் வரும், நீ வாங்கிட்டு போய் வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் நீ உன் குழந்தைக்கு கொடு சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மன். அப்புறம் இவர் என்ன பண்ணார், சரின்னு வீட்டுக்கு போகிறாரு. ஏண்டி நீ கோயிலுக்கு போ, டெய்லி கோயிலில் தண்ணி ஊற்றிட்டு சாமிக்கு அந்த தண்ணி கொண்டு வந்து பாப்பா இதில் தெளிச்சிட்டு பாப்பாவுக்கு பார்த்துக்கா அப்படின்னு வீட்டுக்காரிக்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் இருந்துக்கிட்டு சரின்னு அந்த அம்மா போயிடுச்சு. இவருக்கு உடனே வந்து மேஸ்திரி இருந்துக்கிட்டு, வாப்பா மேசன் வேலைக்கு ஆள் இல்லை, 2 நாளைக்கு செஞ்சுட்டு போவியான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவர் உடனே அங்கே போயிடுறாரு. போய் செஞ்சதும் எங்கள் பொண்ணுக்கு இப்படி உடம்பு சரியில்லாத போச்சுங்க, இப்படி அம்மா வத்துருக்குது அப்படின்னு சொல்லி மேஸ்திரிக்கிட்ட சொல்ல, அந்த மேஸ்திரி 1000 ரூபா கொடுக்குறாரு. அன்னைக்கு செஞ்ச ஒரு நாளைக்கு 500 ரூபானா அவள் வந்து 500 ரூபாய் சேர்த்து இந்த அப்பா போய் பாருன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இவர் வாங்கிட்டு போனவர் எங்கே போனார், தீசத்துக்கிட்டு போயிட்டார். அங்கே போய் 3 குவார்ட்டர் வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு என்ன பண்ணார், போட்டுக்கிட்ட உடனே கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதுன்னு மாரியத்தை சொல்லி அமுச்சு விட்டுச்சு. இவர் கெட்ட வார்த்தையெல்லாம் பேட் வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமேட்டுக்கு அவங்க வீட்டில் வந்து